1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லுவோம் ஆவி, ஆத்துமா, சரீரம். பாருங்க, நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் உடையவர்களாக தேவனாலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு அற்புதமான சத்தியம். பாருங்க, வாழ்க்கையில் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வருகிற அற்புதமான ஒரு சத்தியம். ஒரு பெரிய பிரசங்கியாரு அவருடைய ஊழியத்தை பற்றி சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவ்வளோ பெரிய உலகளாவிய பாருங்க சர்வதேச ஒரு பிரசங்கியாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்கு, ரொம்ப படிக்கவெல்லாம் இல்லை, காலேஜுக்கெல்லாம் போல அவர். பாருங்க, அவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்கு சர்வதேச அளவில் நாங்கள் ஊழியத்தில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கிறோம். அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொல்லலாம்னு கேட்டால், ஒரு காலகட்டத்தில் தேவ ஆவியானவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பதை பற்றிய ஒரு வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தாரு. ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய பெருக்கத்திற்கு அஸ்திபாரமாக அமைந்தது என்று சொல்றாரு.